இயேசு எப்பொழுது நம்முடைய வீட்டில அவர் நேரடியாக ஆளுகை செய்கிறாரோ, எப்ப நம்ம அப்படி இடம் கொடுக்கிறோமோ, நான் சொல்லுகிறேன், தாமதம் என்பது நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. என் வாழ்க்கையில நான் போட்ட பிரயாசம் எல்லாம் வீணாயிடுச்சு, நான் போட்ட கஷ்டம் எல்லாம் வீணாயிடுச்சு, நான் போட்ட பணம் எல்லாம் வீணாயிடுச்சு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இனி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி வலையை போடுங்கள், நீங்கள் வலை கிழியத்தக்கதாக நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். எப்போ லேட்டாக ஆசீர்வாதம் வரும் தெரியுமா? நீங்களும் நானும் கர்த்தருடைய மகிமையை நம்மேல் சுமக்கிறவர்களாக, கர்த்தரை சுமக்கிறவர்களாக நாம் நடந்து போகும்போது வாசல்கள் தாமதிக்காமல் திறக்கும். அது யோர்தானாகவே இருந்தாலும் திறக்கும். ஏசாயா 46:13. என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாக இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை, நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை கர்த்தர் நம் சபையில் நிறைவேற்றுவார்? ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தாமதித்து கொண்டிருக்கிறதோ, இனி வருகிற வருடத்தில் எந்த தாமதமும் இல்லாமல் கர்த்தருடைய மகிமையை கர்த்தர் வழங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்ம என்ன நல்ல காரியங்கள், என்ன நன்மையான காரியங்களை எதிர்பார்த்திருக்கிறோமோ, அந்த காரியங்கள் எல்லாம் தாமதம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் கை கூடி வரும். விசுவாசித்தால் நாம் கர்த்தருடைய மகிமையை காண்போம். ஹல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை சிறிது தியானித்து நாம் இந்த நாளிலே அடுத்த பகுதியினர் செல்ல போகிறோம், ஜெபித்து கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு நினைப்பூட்டி இருக்கிறார், அவருடைய ரட்சிப்பு இனி தாமதிப்பது இல்லை. முதல்ல நாம் செய்ய வேண்டிய காரியம், இதற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது சொன்னால், அந்த வாக்கு தத்தத்தை வைத்து நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். அப்போ நாம் ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை வைக்க வேண்டும். இயேசுப்பா, இனி இந்த வருஷத்தில் நான் என்னென்ன காரியங்கள் நினைச்சிருந்தனோ, நல்ல காரியங்கள், கெட்ட காரியங்கள் அல்ல, என்ன காரியங்கள்? நல்ல காரியங்கள் எல்லாமே தாமதிக்காமல் சீக்கிரமாய் நிறைவேற வேண்டும். அப்படி ஒரு ஜெபத்தை நாம் வைக்க வேண்டும். இப்படி ஒரு ஜெபத்தை சங்கீதக்காரர் வைக்கிறார் பாருங்க. சங்கீதம் 70 சங்கீதம் அவனுடைய 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 70 அதனுடைய 5. நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர், கர்த்தாவே தாமதியாதேயும். எல்லாம் சொல்ல, கர்த்தாவே தாமதியாதேயும். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை செய்வதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இதை லேட் பண்ண வேண்டாம், சீக்கிரமாக நடக்கட்டும் என்று. ஆனால் ஆண்டவர் வைத்திருக்கிற நேரம் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதில் நம்ம மாற்று கருத்து வைக்கக்கூடாது. ஆண்டவர் ஒரு நேரம் வச்சிருப்பார். இந்த காலத்தில், இந்த நேரத்தில் நான் இவர்களுக்காக செய்வேன் என்று ஒரு நேரம் வைத்திருக்கும் போது, அந்த நேரத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே, அதை தாண்டி ஆண்டவர் வச்சிருக்கிற நேரத்தை சில நேரங்களில் நாம் தள்ளி போடுகிறோம். நாம் நம்முடைய கிரியைகளினாலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை தள்ளி போடுகிறோம். நாம் ஆண்டவருக்கு இடம் கொடுக்காததுனால சில ஆசீர்வாதங்களை தள்ளி போடுகிறோம். நாம் அப்படியெல்லாம் செய்யாதபடிக்கு ஆண்டவருக்கு இடம் கொடுத்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த நன்மைகள் என்ன செய்யக்கூடாது? தாமதிக்கக்கூடாது என்று நாம் முதலில் ஜெபிக்க வேண்டும். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம் இப்படி சொல்லுகிறது. எசேக்கியேல் 12:25. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும், இனி தாமதியாது. ஆண்டவர் எப்போ நம்ம வாழ்க்கையில் நேரடியாக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரோ அப்பொழுது தாமதம் எல்லாம் மாறி போகும்.
ஆண்டவருக்கு நேரடியாக இடம் கொடுப்பது வரைக்கும் தான் லேட் ஆயிட்டே இருக்குமே தவிர, ஆண்டவர் எப்ப நேரடியாக கிரியேட் செய்ய ஆரம்பிக்கிறாரோ அப்பொழுது தாமதம் என்பது அங்க இருக்காது. இயேசு லாசரு மரித்த பிற்பாடு வருவதற்கு எவ்வளவு நாள் ஆச்சு? எவ்வளவு நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. அவ்வளவு லேட்டு தான். ஆனா வந்த உடன் அற்புதம், வந்த உடன் அற்புதம். எவீருனுடைய மகள் மரண அவஸ்தையா இருக்கும் பொழுது இயேசு எவீருனுடைய மகனுடைய வீட்டுக்கு போவதற்கு நேரம் ஆச்சு. ஆனா போன உடனே அற்புதம். கவனிக்கிறீங்களா? இயேசு எப்பொழுது நம்முடைய வீட்டில் அவர் நேரடியாக ஆளுகை செய்கிறாரோ, எப்ப நம்ம அப்படி இடம் கொடுக்கிறோமோ, நான் சொல்லுகிறேன், தாமதம் என்பது நம்முடைய வாழ்க்கையில இல்லவே இருக்காது, இருக்கவே இருக்காது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உடனடியாக ஆனா அவருக்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அவர் நேரடியாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இடம் கொடுக்க வேண்டும். சில நேரங்களில் நாம் சில காரியங்களில் தாமதிக்கிறதுனால தான் ஆண்டவர் சில நன்மைகளை தாமதிக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. நல்லா கவனிக்கணும். நாமும் சில காரியங்களில் தாமதிக்கக்கூடாது. அப்படி தாமதிச்சா ஆண்டுடைய நன்மைகள் நம்ம பெற்றுக்கொள்வதிலும் என்ன உண்டாகும்? தாமதம் உண்டாகும். அதற்கு 2 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி அடுத்தது நான் போக விரும்புகிறேன். ஒன்று, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் அவருடைய 4ஆம் வசனம். நாம் 2 காரியங்களில் தாமதிக்க கூடாது. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, நீ நேர்ந்து கொண்டதை செய். எல்லாரும் வாசிங்க. முதல்ல நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. பொருத்தனை என்றால் என்ன? ஆண்டவரிடத்துல தீர்மானம் எடுக்கிறது. ஆண்டவரே, நான் இதை செய்வேன், இப்படி செய்வேன், நான் இப்படி இருப்பேன். இதுதான் ஆண்டவருக்கு முன்னாடி எடுக்கிற தீர்மானம். ஆண்டவருக்கு முன்னாடி எடுக்கிற தீர்மானத்தை நீங்கள் விளையாட்டாக எடுக்கக்கூடாது. அநேகம் பேர் வருஷம் புதுசில் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறது ரொம்ப வழக்கம். நீங்களும் அப்படி எத்தனை பேர் இந்த புதிய வருஷத்தில் எத்தனை பேர் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்திருக்கிறீங்க? எடுக்கக்கூடாது, அதுதான் ரெசல்யூஷன். இனி நான் தீர்மானமே எடுக்க மாட்டேன். இதுதான் இந்த 2025க்குள்ள நிறைய பேர் புது வருஷம் வந்த உடனே நான் அப்படி செய்வேன். முதல்ல சொல்லு, நிறைய பேர் நான் காலையில் எழுந்தா கண்டிப்பாக பல் விளக்குவேன் அப்படி சொல்லு. சில அம்மா மாதிரி பிள்ளைங்க சொல்லுவாங்க, டேய் இந்த புதிய வருஷத்தில் ஒழுங்கா குளிடா. அப்போ இதெல்லாம் ஒரு சைடில் இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் சில தீர்மானங்கள் எடுப்பீர்கள். மனுஷங்களுக்கு முன்னாடி எடுக்கிற தீர்மானம் அது வேற, அது ஒரு சைடில் இருக்கட்டும். ஆண்டவருக்கு முன்னாடி, ஆண்டவரே இந்த புதிய வருஷத்தில் நான் இப்படி இருப்பேன்ப்பா, இப்படி செய். இது உங்கள் பக்கத்தில் இருக்கிற அம்மா கூட கேட்டிருக்க மாட்டாங்க, அப்பா கூட கேட்டிருக்க மாட்டாங்க, உங்கள் சகோதரங்க கூட கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் கேட்பார். இந்த மாதிரி பொருத்தனைகள் எல்லாம் நீங்கள் விளையாட்டு என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. கண்டிப்பாக நிறைவேற்றணும். பக்கத்தில் பார்த்து சொல்ல, கண்டிப்பாக நிறைவேற்றணும். ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் நிறைவேற்றணும். கண்டிப்பாக நிறைவேற்றணும், சீக்கிரம் நிறைவேற்றணும். ஏன்னா பொருத்தனைய செலுத்தினி தாமதிக்க கூடாது. அப்படி தாமதித்தால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை கொடுப்பதற்கு தாமதமாகும். நம்பர் 1. சரியா? நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி எடுத்த தீர்மானங்களை என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. ஆண்டவருக்காக நான் அப்படி செய்வேன், இப்படி செய்வேன். சில நேரங்களில் நிறைய பிரச்சனைகள் வரும்போது, நிறைய கஷ்டங்கள் வரும்போது நிறைய பொருத்தனைகளை அநேகர் செய்வதுண்டு. ஆண்டவரே இந்த பிரச்சனையில் இந்த மட்டும் என்ன வெளியே கொண்டு வந்தா நான் இப்படி இப்படி பண்ணுவேன் ஆண்டவரே, இப்படி இப்படி செய்வேன் ஆண்டவரே. ஆண்டவர் டக்குன்னு அந்த பிரச்சனையை மாற்றிடுவாரா? இவங்களுக்கு அதுக்கு எஃபெக்ட் போயிடும். இவ்வளோ தானே, இதுக்கு போய் நம்ம இனி செஞ்சுட்டு இருக்கணுமா அப்படின்னு. ஹலோ, அப்படி இருந்தால் கர்த்தருடைய நன்மை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், தாமதிக்கும். சரியா? அப்போ நாம தாமதிக்க கூடாது அப்படின்னு சில காரியங்கள் இருக்கு. அதில் நம்ம பெர்ஃபெக்டாக இருக்கணும். அதில் ஒன்று என்னது, பொருத்தனைகளை செலுத்த நம்ம தாமதிக்க கூடாது. 2வது, அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படி என்றான். அப்போ இதில் எதுக்கெல்லாம் தாமதிக்க கூடாது? அது நான் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக சொல்லு. நீங்கள் உடனே ஞானஸ்நானம் மட்டும் சொல்லுவீங்க. முதல்ல இருந்தே பாருங்கள்.
ஒன்று எழுந்து. எதுக்கு தாமதிக்கக்கூடாது? அப்போ உடனே எழும்புங்க எல்லாரும். அதை எழும்ப மாட்டீங்க. எழுந்துன்னா என்ன? ஆண்டவருக்காக நீ என்ன செய்யணும்? ஆண்டவருடைய விருப்பம் செய்வதற்காக நீங்க எழும்பணும். எழுந்து. 2வது கர்த்தருடைய நாமத்தை தொழுது. 3 ஞான ஸ்நானம். 4 கழுவப்பட வேண்டும். அனுதினம் நம் கழுவப்பட வேண்டும். அப்போ 4 காரியங்களுக்கு நம்ம தாமதிக்க. ஒன்று என்ன? தேவனுக்காக எழும்புறதுக்கு தாமதிக்க கூடாது. அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள தாமதிக்க கூடாது. ஞான ஸ்நானம் பெறுவதற்கு தாமதிக்க கூடாது. பாவங்கள் போக கழுவப்படுவதற்கும் தாமதிக்க கூடாது. சரிங்களா? நிறைய பேருக்கு இந்த ஞான ஸ்நானத்தை பற்றி சொல்லும்போது நிறைய பேர் நிறைய தர்க்கம் பண்ணுவாங்க. அப்படி இப்படி அந்த பைபிளில் இப்படி இருக்குங்க. ஹலோ, நமக்கு ஒன்று இயேசு செஞ்சு காமிச்சாரா? நம்ம செய்யணுமா வேண்டாமா? அவ்வளோதான். இயேசு செய்ததை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்கு மேலே என்ன கேள்வி? அப்போ ஞானஸ்நானத்துக்கு சிலர் சொல்லுவாங்க, நான் வயசானதுக்கு அப்புறம் எடுப்பேன் அப்படின்னா, நான் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு, நான் விளையாட வேண்டிய விளையாட்டெல்லாம் விளையாடிட்டு ஒரு 80 வயசு ஆகும்போது நான் செய்வேன், எடுப்பேன். அதுக்கு பிறகு நான் அப்படியே ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு போயிடுவேன். அது சரியான பதில் அல்ல. நாம் 50வது வருடத்தில் இருக்கும்போது ஆண்டவர் வந்தால் என்ன செய்வோம்? இல்லை 20வது வருடத்தில் இருக்கும்போது ஆண்டவர் வந்தால் என்ன செய்வோம்? அப்படி இல்லை. சரிங்களா? அப்போது ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு நான் என்ன செய்யக்கூடாது? அங்கே ஒருத்தன் கேட்குறான், இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு தடை என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவரால் ரட்சிக்கப்படுவதற்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வதற்கு தாமதமே இருக்கக்கூடாது. உடனே செய்யணும். இன்றைக்கே ஆண்டவருக்காக எழும்புறதா இருந்தாலும் உடனே எழும்பணும். ஆண்டவரை தொழுகிறதா இருந்தாலும் உடனே தொழ வேண்டும். ஆண்டவருக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறதா உடனே எடுக்கணும். கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்படுறதா இருந்தாலும் உடனே கழுவப்படணும். ஹல்லேலூயா. டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம தாமதிக்கக்கூடாது. ஒன்று என்ன சொன்னேன்? பொருத்தனை பண்ணுகிறதுல தாமதிக்கக்கூடாது. அடுத்தது எழும்புறதுல, ஆண்டவருக்காக எழும்புறது தாமதிக்கக்கூடாது. ஆண்டவரை தொழுது கொள்றதுல தாமதிக்கக்கூடாது. ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறதுல தாமதிக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆவினால கழுவப்படுகிறதுலையும் நாம் தாமதிக்கக்கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் தாமதிக்காமல் இருக்கும்போது கர்த்தரும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை தாமதம் இல்லாமல் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சீஷர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வந்த நேரத்தில் தாமதம் இல்லாமல் நன்மைகளை கொடுத்தார். அதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான் லூக்கா 5ஆம் அதிகாரம் அவருடைய 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். லூக்கா 5:4-6. இப்போ இவர்களுக்கு நன்மைகள் தாமதித்து கொண்டே இருக்கிறது. என்ன பாருங்க, லூக்கா 5:4 வாசிக்கும் போது, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். முழுவதும் என்ன செய்திருக்கிறார்கள்? முழுவதும் பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் நன்மைகள் எதுவும் வரல, எல்லாமே லேட். புரியுதுங்களா உங்களுக்கு? முழுவதும் பிரயாசப்பட்டு மீன்கள் கிடைச்சு திரும்பி இருந்தா கூட அதில் ஒரு நன்மை இருக்குது. ஆனால் திரும்பி வந்தது எப்படி வந்திருக்கிறாங்க? வெறுங்கையாய் வந்திருக்கிறார்கள். வெறுங்கையனா இப்படி தான், மீன் இல்லாமல் போட்டில் இருந்து இறங்கி இவங்க வந்திருக்கிறாங்க கரைக்கு. இப்போ நம்ம இதை யோசிச்சிருவோம், இது என்ன ஒரு நாள் ஃபுல்லாக பிரயாசப்பட்டாங்க, அதுவும் ஒன்றும் இல்லை, நிறைய சீஷர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? போயிருக்கிறார்கள். இப்போ உள்ள காலத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தாச்சு, இவ்வளோ காரியங்கள் இருந்தாச்சு. ஒரு போட் எடுத்துட்டு ஒரு நாள் போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ செலவாகும் தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது கப்பல் ஓனர் இருக்கீங்களா இங்க? ஒரு நாள் காலையில் எடுத்துட்டு போட்டை எடுத்துட்டு போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ செலவாகும் தெரியுமா? எனக்கு தெரியாது, ஆனால் நிறைய செலவாகும். ஏன்னா இப்போ உள்ள போட்டெல்லாம் ஓட்டணுன்னாலே அது கொஞ்சம் நிறைய காரியம் இருக்குது, அதுக்கு ஆயிலெலாம் விடணும். அப்போ நான் சொல்கிறேன், அன்னைக்கு இப்போ இருக்கிற டெக்னாலஜி கிடையாது. அப்போ இருக்கிற சூழ்நிலையில் இவர்கள் பயணம் செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு எத்தனை மனிதர்கள் அதில் என்ன செய்யணும்? உழைக்கணும். இப்போ இருக்கிற மாதிரி என்ஜின்லாம் இப்போ இருந்திருக்காது. எல்லாரும் எப்படி தான் போயிருக்கணும்? ஏலேலோ ஐலஸாக போட்டு தான் போயிருக்கணும்.
அப்போ எத்தனை மனிதர்களுடைய உழைப்பு பெலன் அப்படின்னா என்னெல்லாம் நஷ்டப்படுகிறது? இவர்கள் ஒரு நாள் தாமதித்ததுனால, இவர்களுக்கு ஒரு நாள் ஆசீர்வாதங்கள் தாமதித்ததுனால இவர்களுக்கு நேரம் நஷ்டமடைந்தது. என்ன நடந்தது? ஒரு நேரம் நஷ்டமடைந்தது. இரண்டாவது, பண நஷ்டம். அவர்கள் இதற்காக செலவழித்த பணங்கள் எல்லாம் என்னது? நஷ்டம். இதற்காக வலைகளை வாங்கியிருப்பார்கள், இதற்காக போட்டை சரி பண்ணியிருப்பாங்க, இதுக்காக நிறைய காரியங்களை செய்திருப்பாங்க. பண நஷ்டம். மூன்றாவது, உழைப்பு நஷ்டம். அவங்க பெற்ற கஷ்டங்கள் எல்லாம் வீணா போச்சு, உழைப்பெல்லாம் போச்சு, உழைப்பு நஷ்டம். நான்காவது, வீட்டில இருந்து குடும்பத்தினர் அனுப்பி வச்சிருப்பாங்க. என் அப்பா கடலுக்கு போயிருக்கிறாரு, வரும்போது நிறைய மீன்களோட வருவார். இல்லை என் புருஷன் கடலுக்கு போயிருக்கிறான், வரும்போது மீன்களோட வருவான். என் அண்ணன் கடலுக்கு போயிருக்கிறான், வரும்போது மீன்களோடு வருவான். இன்னைக்கு எங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது வெறும் கையா தகப்பனாரோ அண்ணனோ சகோதரரோ இல்ல வீட்டில் இருக்கிற பையனோ வந்து நிற்கும் போது குடும்பத்தினர் எல்லாரும் எதிர்பார்த்திருக்கிற குடும்பத்தினர் எல்லாருக்கும் முன்னாடி அவமானம். வெறுங்கையா வந்திருக்கிறான். ஒரு நாள் ஃபுல்லா போயிட்டு ஒன்றும் இல்லாம வெறுங்கையா வந்திருக்கிறான். மனிதர்கள் முன்பு அவமானம், காத்திருக்கிற குடும்பங்களுக்கு ஏமாற்றம். கவனிக்கிறீங்களா? ஒரு நாள் இவங்க பிரயாசப்பட்டு அவங்களுக்கு அந்த நன்மைகள் கிடைக்கல, மீன்கள் கிடைக்கலன்னா அவங்க செலவழிச்ச நேரம் வீண், அவங்க செலவழிச்ச பணங்கள் வீண், அவங்க போட்ட உழைப்பு வீண். மனுஷங்களுக்கு முன்னாடி பக்கத்தில் வந்து அவன் பெருசா போட் எடுத்துட்டு போனான், ஆனா ஒன்று அவனுக்கு மனுஷங்களுக்கு முன்னாடி அவமானம். இவருடைய கரங்களை காத்து நிற்கிற, இவருடைய கரங்களுக்காக இவருடைய ஆசீர்வாதம் காத்து நிற்கிற குடும்பங்களுக்கு ஏமாற்றம். தாமதத்தினால ஏற்படுகிற காரியங்களை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகள் தாமதிக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய நேரத்தை இழந்திருக்கலாம். அநேக நன்மைகள் வர தாமதிக்கிறதுனால உங்களுடைய பணங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். அநேக நன்மைகள் வர்றதுக்கு தாமதமாகிறதுனால மனிதர்களுக்கு முன்பதாக நீங்கள் தலை குனிந்து நிற்கலாம். அநேக நன்மைகள் வர்றது தாமதமான காரணத்தினால உங்களுடைய உழைப்பு வீணாய் போயிருக்கலாம். உங்களுக்காக காத்து நிற்கிற குடும்பங்களுக்கு ஏமாற்றமா இருக்கலாம். ஆனால் இயேசு வந்து ஒரு வார்த்தை சொல்லும் போது வலை கிழியத்தக்க மீன்களை கர்த்தர் தருவார். நீ இதுவரை இழந்த நேரத்தை எல்லாம் ஒரே வலையில் அவர் திரும்ப கொடுப்பார். இதுவரை இழந்த பணத்தை எல்லாம் ஒரே வலையில் அவர் திரும்ப கொடுப்பார். நீ போட்ட உழைப்புக்கெல்லாம் ரெட்டிப்பாய் உனக்கு பலனை தருவார். வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் நன்மைகள் உனக்கு கர்த்தர் கொடுப்பார். இதான் கர்த்தர் வரும்போது தாமதிக்காத காரியங்கள் எல்லாம் நடக்கும். இவ்வளோ நாள் லேட் ஆயிட்டு இருந்த காரியங்கள் எல்லாம், அதே கடல், அதே மீனவர்கள், அதே படகு, கர்த்தர் நன்மைகளை கொடுத்தார். தாமதங்கள் மாறினது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, சீஷருடைய வாழ்க்கையில் இத்தனை காரியங்கள் நஷ்டப்பட்ட நேரத்திலும் கர்த்தர் அவர்களுக்கு ரெண்டத்தனையாய், அதாவது வலை கிழியத்தக்க மீன்கள், அதான வசனம் சொல்லுது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். அப்போ இன்றைக்கு இந்த புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிற ஆண்டுடைய பிள்ளையே, என் வாழ்க்கையில் நான் போட்ட பிரயாசம்லாம் வீணாயிடுச்சு, நான் போட்ட கஷ்டம்லாம் வீணாயிடுச்சு, நான் போட்ட பணம்லாம் வீணாயிடுச்சு நிற்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இனி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி வலையை போடுங்கள், மீன்கள் வலை கிழியத்தக்கதாக நீங்கள் பிடித்துக் கொள்வீர்கள். நிரம்பி வழிகிற பாத்திரமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ சீஷர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வந்தபோது தாமதித்த காரியங்கள் எல்லாம் சீக்கிரமாய் நடந்தது. அடுத்தது, தேவனை ஆராதிக்கும் போது நன்மைகள் தாமதியாது. தேவனை ஆராதிக்கும் போது நன்மைகள் தாமதிக்காது. எல்லாம் நல்ல கவனிங்க. நீங்களும் நானும் ஆண்டவரை புகழுகிறவர்களாய், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கும்போது நன்மைகள் தாமதிப்பதில்லை, சீக்கிரமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தான் பவுல் சீலாவுடைய சம்பவம். அப்போஸ்தலர் 16 அதனுடைய 25, 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். 26ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. என்ன 26ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. எப்படி? சடுதியிலே. சடுதியில என்ன? சடன்லி, உடனே, சீக்கிரமாய் என்ன ஆகிவிட்டது? சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக
பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு. எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல தேவன் நன்றி செலுத்துங்க. கர்த்தர் வெளிப்படும் போது உடனே. தாமதம் என்பது அங்க இல்லை. தாமதமே கிடையாது. ஆண்டவர் வெளிப்படுறாரா, நீ ஆராதிக்க தொடங்கும் போதே அற்புதம் நடக்கும். நீ ஆராதிக்க ஆரம்பிக்கும் போதே கதவுகள் திறக்கும். ஆராதிக்க ஆரம்பிக்கும் போதே உன்னுடைய கட்டுகள் எல்லாம் உடையும். அதை ஆராதிக்கும் போது நம்முடைய நன்மைகள் தாமதிக்காது. வேகமாக அடுத்த பகுதிக்கு போகிறேன். பிசாசு தாமதிக்காமல், தேவன் வரும்போது பிசாசினுடைய கிரியைகள் எல்லாம் தாமதிக்காமல் போகிறது. மார்க் 1 அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். 26 வசனம் சேர்ந்து வாசிங்க. உடனே, அந்த வார்த்தை தான் முக்கியம் நமக்கு. என்ன? உடனே போன்னு சொன்னோம். உடனே. சில நேரங்களில் பாருங்க, நம்ம சர்ச்சிலெல்லாம் பிசாசு விரட்டும் போது, நிறைய பேர் விரட்டும் போது நம்ம போ 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 போன்னு சொன்னாலும் என்ன செய்ய, சில நேரங்களில் போகாது. நம்ம ஒன்று ஏசப்பா தயவு செஞ்சு இதை என்ன செய்யிட்டு இந்த பிசாசு போட்டு. ஆனால் இயேசு சொல்லும்போது எப்படி? உடனே. தாமதம் என்பது அங்கே இல்லை. இதே தேவன் இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக. இனி ஜனங்களுடைய வாழ்க்கையில் போராடுகிற சத்துருவின் கிரியைகள், நிறைய பேரை பயமுறுத்திட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா? பிசாசுடைய கிரியை, அவன் சூனியம் வச்சுட்டான், அவன் அதை வச்சுட்டான், அவன் எலுமிச்சை பழத்தை புழிஞ்சுட்டான். இதெல்லாம் இந்த வருஷத்தோட போச்சு. இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் உடனே பிசாசுடைய கிரியைகள் எல்லாம் உடை தெரிவார். ஹல்லேலூயா. உடனே அந்த அசுத்தாவி அவனை அலக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. அப்போ ஆண்டவர் இயேசு சொல்லும்போது, ஆண்டவர் இயேசு வரும்போது பிசாசினுடைய கிரியைகள் எல்லாம் தாமதிக்காமல் நம்மை விட்டு போகிறது. அடுத்தது, ஒரு மனுஷனுக்கு படுக்கையை கர்த்தர் தாமதிக்காமல் மாற்றினார். மார்க் 2 அதிகாரம் 3, 4, 5, 10, 11, 12 வேகமாக எடுத்து வாசிப்போம். மார்க் 2, 3, 4, 5, 10, 11, 12. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் இருந்த வீட்டின் மேற்கூரை புறத்தை திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். 10ஆம் வசனம், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி 11ஆம் வசனம், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன். 12ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். எல்லாம் சத்தம் அந்த வார்த்தையை கரெக்டாக சொல்லணும். என்ன? உடனே. ஆண்டவர் உன் படுக்கையை எடுத்துட்டு உன் பெட்டியெல்லாம் எடுத்துட்டு போன்னு சொன்ன உடனே 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 என்ன ஆகிவிட்டது? அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 2025ஆம் வருடத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்போது, உடனே நடக்கும்போது எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் கர்த்தர் சில வாசல்களை நமக்காக திறப்பார். நமக்காக சில நன்மையின் கதவுகளை திறப்பார். இதுவரை எழும்பாத காரியங்கள் எல்லாம் இனி கர்த்தர் எழும்ப வைப்பார். இதுவரை உயர்த்தப்படாத காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உயர்த்தப்பட வைப்பார். உடனே அது நடக்கும்போது சுற்றியுள்ள கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. எப்படி நடந்தது? கர்த்தரால் ஆனது. ஆமென். அடுத்தது, பர்த்திமேயு குருடன் ஆண்டவர் உடனே பார்வை கொடுக்கிற. வாசிங்க லூக்கா 18, 42, 43. இயேசு வருகிறது வரைக்கும் அவன் பிறவியிலிருந்தே பார்வை இல்லாதவன். இயேசு வருகிறது வரைக்கும் பிறவியிலிருந்தே அவனுக்கு பார்க்க முடியாது, உலகத்தை பார்த்ததில்லை. ஆனா இயேசு வந்தார். வாசிங்க லூக்கா 18, 40, 43. இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. 43ஆம் வசனம் சேர்ந்து வாசிங்க. உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைகளை செலுத்துவோமா? உடனே அவன் பார்வையடைந்தான். ஜனங்கள் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நேரம் வச்சிருப்பார். அது வரைக்கும் தான் தாமதம். நான் விசுவாசிக்கிறேன், அந்த தாமதத்தின் காலங்கள் எல்லாம் முடிந்து போனது. 2025 கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தாமதிக்காமல் நன்மைகளை தருவார்.
அதை இந்த துவக்கத்திலிருந்தே கர்த்தர் பார்க்கும்படியாக நம்ம கிருபை செய்வாராக. அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்புவாராக. இவ்வளவு நாள் தடப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் இந்த மாசத்துல நிறைவேற்றினார். இந்த வருஷத்துல கர்த்தர் நிறைவேற்றினார். நிறைய நாட்களா நடக்காம இருந்த காரியங்கள், அநேக நாட்களாய் கிடைக்காமல் இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த வருஷத்தில் நிறைவேற்றினார் என்கிற சாட்சியை கர்த்தர் நிச்சயம் எழுப்புவார். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் அவர் செய்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நாம் இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவரோடு அவரோடு இணைந்து கால் எடுத்து வைக்கும்போது நிச்சயமாக உடனே அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. நான் அதை ஆரம்பத்தில் ஜெபவேளையில் சொன்னது போல, நம்மை கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார் என்றால் வாசல்கள்லாம் ஏற்கனவே நமக்காக திறந்திருக்கிறது. சீக்கிரத்தில் அற்புதங்கள் நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை நாம் சீக்கிரத்தில் பெற்று அனுபவிக்க போகிறோம். யோசுவா 3ஆம் அதிகாரம் அவனுடைய 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆண்டவரோடு இணைந்து தேவ மகிமையோடு நம்ம இந்த புதிய வருடத்தில் பயணிக்கும் போது நமக்காக வாசல்கள் தானாக திறக்கும். அதை தான் நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். யோசுவா 3ஆம் அதிகாரம் அவனுடைய 13ஆம் வசனத்தை வாசிப்போம். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். நீ ஆண்டவருடைய மகிமையை சுமக்கிறவனாக, ஆண்டு பிள்ளை நல்லா கவனிக்கணும். நீங்க எப்படி தாமதிக்காம நடக்கும் தெரியுமா? எப்போ லேட் ஆகாம ஆசீர்வாதங்கள் வரும் தெரியுமா? நீங்களும் நானும் கர்த்தருடைய மகிமையை நம்மேல் சுமக்கிறவர்களாக, கர்த்தரை சுமக்கிறவர்களாக நாம் நடந்து போகும்போது வாசல்கள் தாமதிக்காமல் திறக்கும். அது யோர்தானாகவே இருந்தாலும் திறக்கும். அதுதான் இந்த ஜனங்களுக்கு நடந்தது. இந்த ஆசாரியர்கள் சர்வ, எப்படி வசனம் சொல்லுகிறது, சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற, அதாவது நமக்கு இப்போ உருவில் ஒரு பிசிக்கல் சப்ஸ்டன்ஸா நமக்கு கர்த்தருடைய பெட்டி இல்லை. இன்னைக்கு இயேசு தங்குகிற ஆலயமாக நீங்களும் நானும் இருக்கிறோம். நீங்கள் யார்? தேவன் தங்கும் ஆலயம். நாம் அவரை அணிந்திருக்கிறோம், அவரை தூக்கி செல்லுகிறவர்களாக இருக்கிறோம், அவரை சுமந்து செல்லுகிறவர்களாக இருக்கிறோம். அப்ப நம்ம உலகத்தை சுமந்துட்டு, உலகத்தின் காரியங்களை சுமந்துட்டு, உலகத்தின் பெருமையை சுமந்துட்டு, உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் இன்பங்கள், உலகத்தின் சந்தோஷங்கள், உலகத்தின் அற்ப காரியங்கள் எல்லாம் சுமந்துட்டு யோர்தானில் போய் காலை வச்சா கால் கழுவிட்டு தான் வர முடியும். ஆனால் யோர்தான் திறக்காது. ஆனால் கர்த்தரை சுமக்கிறவர்களாய், கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி சுமக்கிறவர்களாய், கர்த்தரை அணிந்து கொண்டு, கர்த்தரை சுமந்து கொண்டு யோர்தான்ல கால் வைக்கும் பொழுது வசனம் என்ன சொல்லுது? கால் எடுத்து வைத்து ஒரு 4 மணிக்கூறான நேரத்தில் என்ன செய்தது? அப்படியே வசனம் சொல்லுது, பட்ட மாத்திரத்தில், உடனே சடுதியிலே அந்த யோர்தான் 2ஆக பிரிந்தது. ஒரு குவியலாக அந்த மேலிருந்து வந்த தண்ணீர் நின்றது. இதே தேவன் இன்றைக்கு வல்லமை குறையாதவராக இருக்கிறார். 17ஆம் வசனம், சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சுமக்கிறவர்களா நீங்க இந்த புதிய வருஷத்துல கால் எடுத்து வைப்பீங்கன்னா நன்மைகள் எல்லாம் தாமதிக்காமல் நடக்கும். நம்ம இஷ்டம் போல நடந்துட்டு நன்மைகள் லேட் ஆகுதுன்னு சொல்லுகிறவர்களா நம்ம இனி இருக்கக்கூடாது. நான் கர்த்தரை சுமக்கிறவனாக, கர்த்தர் விரும்புகிற பாத்திரமாக, கர்த்தரை அணிந்து கொள்ளுகிறவனாக, இயேசுவை என் உள்ளத்தில் வைக்கிறவனாக நான் இந்த புதிய வருஷத்தில் கால் எடுத்து வைக்கும் பொழுது என் வாழ்க்கையில் நன்மைகள் தாமதிக்காமல் நிறைவேறும். விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமைகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நிச்சயமா விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமென். இதுவரைக்கும் என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு தெரியாது. சில காரியங்கள் தாமதிக்கும், நிறைய காரியங்கள் நடக்காதது போல இருக்கும். நடக்காததுன்னா விட்டுருங்க, அப்படியே வேண்டாது. நிறைய காரியங்கள் என்ன செய்யாது? நடக்காது.
நடக்கலைன்னா விட்டுருங்க. அநேக வருடங்களுக்கு முன்பதாக 4, 5, 6 வருடங்களுக்கு முன்பதாக நாம் எங்களுடைய குடும்பத்திலையும் சரி சபையிலையும் சரி பண காரியங்களில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப கஷ்டப்படும் போது என்ன செய்கிறது, எப்படி இதுலேருந்து வெளியே வர்றது, எங்கேயாவது லோன் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி தேடி தேடி அலைஞ்சோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்கள்ட்டையா போய் தேடி தேடி கேட்டோம், எப்படியாவது எங்களுக்கு இந்த ஊழியத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ஏதாவது ஒரு உதவிகளை செஞ்சு எங்களை இந்த கஷ்டத்துலேருந்து எங்களை வெளியே கொண்டு வாங்க. ஏன்னா அப்பாவுக்கு அந்த டைமில் கொஞ்சம் உடம்பு முடியாமல் நிறைய கடன்களாகி எல்லாம் பயங்கரமான பிரச்சனைகள் சூழ்ந்திருந்த நேரத்தில் ஒவ்வொரு ஊழியக்காரர்கிட்டையும் நம்ம குடும்பமாக போய் கேட்போம், தயவு செஞ்சு இது வேணால் உங்கள் பேரில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க, ஊழியம் செய்கிறதுக்கு மட்டும் எங்களுக்கு இடம் தந்தால் போதும் அப்படின்லாம் கூட கேட்டு பார்த்துருக்குறோம். உள்ள பேங்க்லலாம் போய் லோன் கேட்டு லோன் எடுத்துறதுக்கு நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க இடத்துலலாம் அவங்களுக்கு முதல்ல கொடுக்க வேண்டிய பணங்களை கொடுத்து எப்படியாவது எங்களுக்கு லோன் எடுத்து கொடுங்க, அதை செய்யுங்க இது செய்யுங்கன்னு கேட்டு கேட்டு இது வரைக்கும் கிடைக்கல. தாமதம் எப்படி இருக்குது, ஆனால் கர்த்தர் இதுவரை எங்களை என்ன செய்திருக்கிறார். அப்போ சில காரியங்கள் ஆண்டவர் தரமாட்டார்னா தரமாட்டார், சில காரியங்கள் வேண்டான்னா வேண்டாம். நம்ம அது நடக்கும் நடக்கும் நம்பிட்டு இருந்தோம்னா நம்ம தான் என்ன செஞ்சுட்டு இருப்போம். அப்போ நம்ம புரிந்து கொள்ளணும், சில காரியங்கள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் தரலைன்னா அது நமக்கு தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் அற்புதமாக கருத்தை நடத்திட்டு இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் அற்புதமாக கருத்த தேவைகள் என்ன செய்கிறார், சந்திக்கிறார். நாளைக்கு என்ன செய்வது என்ற கேள்வி வரும்போது இன்றைக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். இப்படி கர்த்தர் கிருபையை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ நான் சொல்லுகிறேன், அப்படி வேதனைப்பட்ட நேரங்களில் ஐயோ இப்படி நன்மைகள் தாமதமாகுதே, இப்படி ஆசீர்வாதங்கள் தாமதமாகுதே, இதுலேருந்து ஒரு உயர்வு கிடைக்காதா, இதுலேருந்து ஒரு வெற்றி கிடைக்காதா என்று நினைத்த நேரங்கள் எல்லாம் கர்த்தர் அற்புதமாய் நடத்தினார் அல்லவா. அப்போ நாம் வைத்திருக்கிற வழி அல்ல, கர்த்தர் வேறு வழிகளை வைத்திருக்கிறார். இந்த புதிய வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறானுடைய பிள்ளையே, நம்மளாம் ஒரு திட்டம் போட்டு இப்படிதான் ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும்னு நம்ம நினைக்க வேண்டாம். கர்த்தருடைய நினைவுகள் பெரியவைகள், அவருடைய வழிகள் பெரியவைகள், நம்ம அதை நினைத்து கூட பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அனுமதிக்காத காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் தேவையில்லை. ஆண்டவர் அனுமதிக்கிற காரியங்கள் சரியாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்தால் போதும். அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம தேவனோட ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நம்மை நடத்த வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தில் நம்ம அர்ப்பணித்து, ஆண்டவர் நீங்கள் நடத்துங்கப்பா. நிறைய நேரங்களில் நம்மளா ஒரு பிளான் பண்ணிட்டு இது நடக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கிறது, இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அது ஒரு தவறான காரியம். நானா ஒரு பிளானை போட்டுட்டு நானா ஒரு காரியத்தை யோசிச்சுட்டு இப்படி நடக்கணுமே நடக்கலையே. ஆண்டுடைய திட்டத்தின்படி நம்ம காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறது எப்படி இருக்கணும், ஆண்டுடைய திட்டத்தின்படி காத்திருக்கணும். ஆண்டவர் இப்போ ஒருத்தன் வந்து சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, 5 மணிக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க, நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, நீங்கள் 2 மணிக்கே வந்து இருந்துட்டு நான் இவ்வளோ நேரம் காத்திருந்தேன்னு சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கா? இல்லை. அதுக்கப்புறம் நான் 5 மணிக்கு தான் நான் வர சொன்னேன், நீ எதுக்கு 2 மணிக்கே வந்துருந்தேன்? அவனுடைய பிள்ளை இதே போல தான் ஆண்டவர் ஒரு நேரத்தை வச்சிருப்பார். அந்த நேரத்துக்காக நம்ம பொறுமையாக இருந்துட்டு அதுக்கு பிறகு ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது. கர்த்தர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிச்சிடணும். ஆண்டவரே, என் விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படி என்ன செய்யும், என்னை நடத்தும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் தேவையான நேரத்தில் சரியாக நமக்கு செய்வார். அதுதான் அதினத்தின் காலத்திலே நமக்கு நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ இந்த புதிய வருஷத்தில் நான் விசுவாசிக்கிறேன், நம் அன்னையவருடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் தாமதிக்காமல் வரும். என்னென்ன காரியங்களை இந்த 2024 கேள்விக்குறியோடு வச்சோமோ, கடந்து போன நாட்களில் கேள்விக்குறியோடு இருந்தோமோ, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி புதிய வருஷத்தில் மேன்மையான காரியங்களை காண செய்யும்.